வருடங்கள் செல்ல தேசத்தில் பஞ்சம் உண்டாகவும் யோசேப்பின் சகோதரர்கள் எகிப்துக்கு வந்தார்கள். யோசேப்பு அவர்களை அடையாளம் கண்டு கொண்டாலும் அதற்கு மாறாக தங்களுடைய இளைய சகோதரன் பென்யமீனை அழைத்து வரும்படி கேட்டுக்கொண்டான். பென்யமீனுடன் அவர்கள் எகிப்துக்கு திரும்பி வரும் வரை யோசேப்பு சிமியோனை காவலில் வைத்து மற்றவர்களை போகவிட்டான். யோசேப்பின் சகோதரன் மீண்டும் ஒரு முறை எகிப்துக்கு வந்தபோது யோசேப்பு தன்னை வெளிப்படுத்தினான். சகோதரர்கள் யாவரும் ஒப்புரவான பின் யோசேப்பும் பார்வோனும் யோசேப்பின் முழு குடும்பமும் பஞ்சத்தில் இருந்து தப்பிக்கொள்ள முழு எகிப்திலும் வளம் நிறைந்த இடமான கோசேனுக்கு வரும்படி அழைத்தார்கள். நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்து நம்பிக்கையுடன் வாழ்ந்தால் உங்கள் வாழ்க்கையில் இடறல்கள் மற்றும் குழப்பங்கள் வந்தாலும் நீங்கள் மீட்பில் இருந்து வழி விலகாமல் காத்துக்கொள்வார். யோசேப்பின் வாழ்க்கையில் ஏற்பட்ட குழப்பங்கள் தேவன் யோசேப்பை எகிப்துக்கு மாத்திரமல்ல அதை சுற்றியுள்ள தேசங்களுக்கும் தனது குடும்பத்திற்கும் இரட்சகராக உயர்த்தினார். ராஜாவின் கனவுகளுக்கு கீழ்ப்படிந்ததால் எகிப்துக்கு பெரும் செல்வத்தையும் செல்வாக்கையும் கொண்டு வந்தது.